والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يا ابن الخطاب ما لقيك الشيطان سالكا فجا قط إلا سلك فجا غير فج. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். இதை போன்று அவனுடைய அனைத்து கடமைகளையும் அவன் விரும்பியவாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியவாறும் மௌத் வரைக்கும் இஸ்திகாமத்தாக நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்வுதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கம் இதற்கு யார் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் ஒரு நபருடைய சிறப்பு, உயர்வு, அவருடைய அந்தஸ்து இவையெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் சென்ற வாரம் விரிவாக பார்த்திருந்தோம். அதிலே மிகவும் முக்கியமானவர்கள், அடிப்படையானவர்கள் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு மரத்திற்கு அஸ்திவாரமாக உறுதியாக அதை தாங்கி பிடிக்கக்கூடிய வேறாக இருக்கக்கூடிய அந்த வேரை போன்றவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு யார் என்று சொன்னால் நம்முடைய சத்திய சஹாபாக்களாக இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், அவைகளுக்கு முன்னால் நாம் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் அது ஈடாக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸையும் பார்த்தோம். சஹாபாக்களில் ஒருவர் தன்னுடைய சிறங்கை அளவு 2 கையில அள்ளி ஒரு தானியத்தை சதக்கா செய்தால் அவர்களுக்கு அடையக்கூடிய நன்மை, அந்த நன்மையை நாம் உஹது மலையளவு தர்மம் செய்வது மூலம் கூட அடைய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள சஹாபாக்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சரியான முறையில் விளங்க வேண்டும். அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில நபி தோழர்களிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிக மிக முக்கியமானவர்கள். அதே போன்று அதற்கு அடுத்த தரஜாவிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது கூறுவதாக இருந்தால், நானும் அபூபக்கரும் உமரும் இதை செய்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இங்கு சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்தில் ஆஜரானோம். இப்படி எல்லா காரியத்திலும் இந்த இரு சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து கட்டங்களிலுமே தன்னோடு சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலவிதமான பிரத்யேக சிறப்புகள் இருக்கின்றன. மற்ற சஹாபாக்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உலமாக்கள் கூறக்கூடிய ஒரு வித்தியாசம், மற்ற சஹாபாக்கள் அவர்கள் நபியை தேடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. குறைஷிகளில் மிக முக்கியமான மனிதர். அந்த காலத்தில் படிப்பறிவு, எழுத்தறிவு என்பது யாருக்கும் கிடையாது. சிறு பிராயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சற்று குறைவாக இருந்தாலும்
ஆனால் அரபு தேசத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்களில் வெகு சிலர்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு எழுத படிக்க தெரியும். மற்றவர் நிறைய அதிகமான நபர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு சிறப்பு, அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாகவும் இருந்தார்கள். வாலிப வயசு, மிகவும் மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடியவர்கள். இஸ்லாத்திற்கு முன்னால் அனைத்து சஹாபாக்களும் மோசமாக இருந்தார்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதனுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சு வரும்போது குறைஷிகளுக்கு மத்தியில தூண்டிவிடப்படுகிறது, யார் இந்த வேலையை செய்வது? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாலிப துடிப்பில சொல்கிறார்கள், நான் இதை செய்து வருகிறேன். அந்த குறைஷிகளுக்கு தெரியும் இந்த வேலை சாதாரண வேலை கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் தான் இருக்கிறதிலேயே உயர்ந்த குடும்பத்தினர், வம்சாவளியினர். அவர்களை பகைத்து கொண்டால் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு ஏதாவது ஊறு விளைவித்தால் அதற்கு பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை தெரிந்திருந்தார்கள். அதனால் யாரும் இந்த ஒரு செயலுக்கு முன்வர மாட்டார்கள் என்ற எண்ணத்தை தான் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இதை செய்கிறேன் என்று தயாராக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி தயாராகி பெயரை சொன்னதும் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். உமர் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து விடுவார் என்பதாக அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது நடப்பதற்கு ஒரு இரவு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 6 வருடமாக தீனுடைய உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக, சில இடத்தில் பகிரங்கமாக அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 39 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 வருடத்துடைய உழைப்பில் வெறும் 39 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். எங்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் விசாலமாக தீனுடைய உழைப்பை, மார்க்கத்துடைய பிரச்சாரத்தை செய்ய முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் தஹஜ்ஜுதிலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒன்று அம்ர் இப்னு ஹிஷாம், அதாவது அபூ ஜஹல், அப்பொழுது வரை அவனுக்கு அபூ ஜஹல் என்ற பெயர் வரவில்லை, அம்ர் இப்னு ஹிஷாம் அல்லது இந்த உமர் இப்னுல் கத்தாப், இந்த 2 நபர்களில் யாரேனும் ஒருவரை வைத்து நீ இந்த மார்க்கத்திற்கு நீ சக்தியை ஏற்படுத்துவாயாக, வலுவை ஏற்படுத்துவாயாக என்பதாக இரவிலே துஆ செய்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் நடந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாளை உருவிக்கொண்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய உயிரை பறிப்பதற்காக கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்க கூடிய வேளையில வழியிலே பனு ஸஹரா கிளையை சார்ந்த ஒரு நபர், அவங்க அநேகமா சயீத் இப்னு அபி வக்காஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சஹாபி அவங்க இடையில சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில சந்திக்கிறாங்க. உமரே, எங்க போறீங்க? இந்த மாதிரி முகமது நபியை நான் கொலை செய்ய போறேன் என்பதாக அவர் சொல்லிட்டு வேகமாக போகும்போது, அப்போ அந்த சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உமரே, நீங்க என்ன செய்றீங்க? அதாவது அந்த பனு ஹாஷிம் கிளையினர் அவங்கள கொலை செஞ்சா நீங்க உங்களை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி தைரியப்படுறீங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி தடுத்ததுமே அவருடைய கோபம் அந்த சஹாபியின் மீது திரும்பியது. அவங்க ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க, ஆனா இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அப்படியானால் நீரும் மதம் மாறிவிட்டீர் போல் தெரிகிறது. முதல்ல உங்களுடைய காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் முகமது நபியை பார்க்கிறேன் என்பதாக சொல்லிட்டு அவர் வாழ உருவிக்கிட்டு தயாராயிட்டார். அப்பொழுதுதான் சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் என்னை பற்றி பேசுவது இருக்கட்டும், நபியை கொலை செய்வது இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய வீட்டை போய் பாருங்கள். உங்களுடைய சகோதரியும் சகோதரியுடைய கணவரும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் என்பதாக சொல்லி திசை திருப்பி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று
வீட்டுக்கிட்ட போகும்போது குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டு இருந்தாலும் வேகமா போய் கதவை தட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய சத்தம் வர்றது தெரிஞ்சிருச்சு. வீட்டுல சகோதரியுடைய கணவர் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் அந்த 2 பேருக்கும் குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவன் உமர் ரலியல்லாஹுடைய சத்தம் அதை கேட்டு தெரிஞ்சு அவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு இவர் ஏதாவது பண்ணிடுவாரோ என்பது. கதவை திறந்த உடனே முதல்ல சகோதரியுடைய கணவரை அடிக்கிறாங்க. சகோதரி வந்து தன்னுடைய கணவரை அந்த அடி விழாம தடுக்கிறதுக்கு பார்க்கும்போது சகோதரியையும் ஓங்கி அடிச்சிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா சகோதரியுடைய முகத்திலிருந்து ரத்தம் வரும். இப்போ ரத்தத்தை பார்த்தவொடனே கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள மாறி இறக்கம் வந்துருது. கூட பிறந்த சகோதரி இப்படி ரத்த கலரி ஆகிட்டோமே என்பதாக இறக்கம் வந்தவொடனே அவங்க என்ன செய்யறாங்க, சரி நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன ஓதிக்கிட்டு இருந்தீங்க அதை எனக்கு காட்டுங்க, நான் அதை படிக்கணும் என்பதாக சொல்றாங்க. அப்போ சகோதரி சொல்றாங்க, இல்ல நீங்க அசுத்தமான நிலைமையில இருக்கிறீங்க, அதை தொடரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சுத்தமாக ஆகணும். அதற்கு எப்படி சுத்தமாக ஆகணும் என்பதாக ஒருவுடைய முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க குளிச்சு சுத்தமாயிட்டு அவங்க குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. சூரா தாஹாவுடைய ஆயத்துகளை ஒண்ணா ஓத 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 அந்த குர்ஆனுடைய அசராத் நமக்கு தான் அந்த மொழி ஒழுங்கா தெரியாது. அவர்கள் நேரடியாக அந்த மொழியை விளங்கக்கூடியவர்கள், அந்த மொழியில முழுமையான பாண்டித்துவம் உள்ளவர்கள். இப்போ அதை ஓடும் போது அவர்களுக்கு விளங்குது, இது கண்டிப்பா சத்தியமா இது மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. இதுல இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயம் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த தரத்துல இருக்கு. இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதுவும் மிக உயர்ந்த தரத்துல இருக்குது. அப்ப இது உண்மையான இறைவசனமாகத்தான் இருக்குது என்பதாக அவர்களுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்பட்டவன்னு அவங்க கேட்கிறாங்க, நான் இஸ்லாத்துல நுழையணும்னா என்ன செய்யும், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும், என்னைய கூட்டிட்டு போங்க என்பதாக சொல்லும் போது இப்ப ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வர்றாங்க. சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல அங்க தங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து சுப செய்தி உண்டாவதாக. நேற்று இரவு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை ஒன்று உமர் இப்னு கத்தாப் அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம் அபூ ஜஹல் இந்த 2 பேர்ல யாராவது ஒருவரை காரணமாக வைத்து இஸ்லாத்தை நீ வலுப்படுத்துவாயாக துவா செஞ்சாங்க. அந்த துவா உங்கள் விஷயத்துல கபூல் ஆயிடுச்சு என்பதாக சொன்னாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே வாளை உருவிய வாள் கையில இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போறாங்க. அங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் சிலர். இதுவரைக்கும் 39 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது நபர் ஏற்கிறதுக்காக போறாங்க. அங்க யார் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சையீது ஷுஹதா அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் அஸதுல்லாஹி வ அஸது ரசூலி அல்லாஹ்வுடைய சிங்கம் ரசூலுடைய சிங்கம் என்பதாக மார்க்கத்தினால வர்ணிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமான சஹாபி அவங்க. அப்போ சொல்லப்படுகிற மாதிரி உமர் வாசல்ல இருக்கிறார், வாளோட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர் வரட்டும், உள்ள வரட்டும், வரவிடுங்க, ஏதா இருந்தாலும் உள்ள வரவிட்டு பார்த்துக்கலாம். அவர் நல்ல நீயத்துல வந்தா அது அவருக்கு சலாமத்தாக இருக்கும். இல்ல அவர் தன்னுடைய வாளை நம்ம மீது பிரயோகிக்கிறதுக்காக வந்தால் அவருடைய வாளாலே அவருடைய கதையை முடிச்சிருவோம் என்பதாக சொன்னாங்க. அப்ப உள்ள வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை பிடிச்சி ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட உடனே கேட்ட விஷயம், யா ரசூலுல்லாஹ் நாம் சத்தியத்தின் மீது இருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா நம்ம சத்தியத்தின் மீது தான் இருக்கிறோம். அப்படியானால் நாம் ஏன் இஸ்லாத்தை மறைத்து ஒழித்து கடைபிடிக்க வேண்டும்? எனக்கு இப்பொழுதே எனக்கு அனுமதி தாருங்கள், நான் கஅபாவிலே போய் தொழுகையை நிறைவேற்றணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுக்கு முழுமையாக ஒத்துக்கொள்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உங்களுடைய இஸ்லாத்தை நீங்க வெளிப்படுத்தாதே என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது 2 சஃப்புகளை ஏற்படுத்தினார்கள். முதலாவது சஃப்புடைய ஆரம்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஃப்புடைய ஆரம்பத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆக்கி நீங்க 2 ஜமாத் போய் பள்ளிவாசல்ல தொழுவுங்க என்பதாக சொன்னாங்க.
அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான இஸ்லாம் உமர், இஸ்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றது அது முஸ்லிம்களுக்கு ஃபத்ஹா வெற்றியாக இருந்தது. இன்ன ஹிஜ்ரத்தஹு கான நஸ்ரா, அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது அது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இன்ன இமாரத்தஹு கானத் ரஹ்மா, அவர்கள் அமீர் பொறுப்பை ஏற்றது, ஹலீஃபாவாக அவர்கள் பொறுப்பேற்றது அது முழு உம்மத்துக்கும் ரஹ்மத்தாக இருந்தது. அதை கொண்டு பலவிதமான பிரயோஜனங்கள் ஏற்பட்டன என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலை மேல ஏறுறாங்க. கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படி ஏறும்போது அந்த மலை லேசா குலுங்குனுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்புத் உஹுத், உஹது மலையே நீ தரிபாடாக இரு, நீ நடுங்காத, நீ குலுங்காத. ஏண்டா உன் மேல இப்பொழுது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்கண்டா, மதீனாவிலேயே இருந்தும் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள சஹாபி. அவங்க துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய ரசூலுடைய ஊரிலே எனக்கு மௌத்தை கொடுப்பாயாக, ஆனால் இங்க இருந்தாலும் என்னை ஷஹீதாவக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக கேட்டாங்க. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, அது எப்படி? மதீனா ஆட்சியுடைய நகரம், பாதுகாப்புடைய நகரம், இஸ்லாமிய நகரம், இங்க இருந்துகிட்டு எப்படி ஷஹீதாக முடியும்? இங்க இருந்து வெளியே போய் போர்ல ஈடுபட்டா அங்க ஷஹீதாகலாம், அங்க ஷஹீதாகனா மதீனாவில ஷஹீதாகனதான் ஆகாது. நீங்க எப்படி 2 ஒரே நேரத்துல கேட்கிறீங்க என்பதாக மக்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆவை அப்படியே கபூல் செய்து கொடுத்தார். அவர்கள் மதீனாவில் தான் வஃபாத்தானார்கள், ஆனால் சாதாரண வஃபாத் அல்ல, அவர்கள் கேட்ட அதே ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியத்தை அறிந்தவர்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரெல்லாம் முனாஃபிக் என்ற செய்தியை தெரிவித்து கொடுத்திருந்தார்கள். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துடைய நன்மாராயம் பெற்றவர்கள், 2வது கலீஃபாவாக திகழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பெண் மகளை கட்டி கொடுத்த நபி அவர்களுடைய மாமனாராக இருந்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தும் அவர்கள் என்ன செய்திடவில்லை, தன்னுடைய ஈமானின் மீது தைரியம் கொள்ளவில்லை. நான் ஒரு முனாஃபிக்காக இருக்கணும் என்ற ஒரு பயம் அந்த நிலைமையிலும் அவர்களுக்கு இருந்து வந்தது. அதனால் அவர்கள் கேட்பார்கள், ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, ஹுதைஃபாவே, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சில ரகசியங்கள் இருக்கிறது, அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் அதில் அந்த முனாஃபிக்குகளுடைய லிஸ்டில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்பதாக கேட்பார்கள். முனாஃபிக்குகளுடைய ஜனாசா அதில் கலந்து கொள்வது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு பொருத்தம் இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க, எங்கேயாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுல கலந்துகிட்டா அவர் மூமின், அவருடைய ஜனாசால போய் கலந்துக்கிடுவாங்க. இல்ல அந்த ஜனாசால இருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒதுங்கி கொள்வார்கள் என்றால் அந்த ஜனாசாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போவதை தவிர்த்து விடுவார்கள். இந்த அளவுக்கு ஒரு பேணுதலுடைய உச்சகட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டிய வழிமுறையில உறுதியான பற்று பிடிப்பு இஸ்லாமிய மார்க்கத்தை முழு உலகத்துல எடுத்து நிலைநிறுத்துறது. கிட்டத்தட்ட 22,000 சதுர மைல்கள் அவர்கள் முழு உலகத்துல 3ல் ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சு நல்ல ஆட்சி வழங்கி முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்னும் ஆழமாக தெரிந்து சரியான முறையில் அவர்களை விளங்கி பின்பற்றுவதற்குரிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.